கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகை. அதே நேரத்தில் இந்த பண்டிகையை கிறிஸ்தவங்க கொண்டாடலாமா கூடாது அப்படிங்கிற கேள்வியும் கிறிஸ்தவங்க மத்தியில் இருக்குது. இதை கொண்டாடக்கூடாதுன்னு சில கிறிஸ்தவ சபைகள் போதிக்கிறாங்க. சில தமிழ் போதகர்கள் இது ஒரு புறமத பண்டிகை, இது கிறிஸ்தவத்துக்குள்ளே பின்பக்கமாக நுழைக்கப்பட்டிருக்கு, பைபிள் படி பார்த்தா இந்த பண்டிகை கிறிஸ்தவங்க கொண்டாடக்கூடாத ஒரு பண்டிகை அப்படின்னு வீடியோக்கெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க சபைகளில் கிறிஸ்மஸ் கொண்டாடுறதில்ல. சரி, இப்போ இந்த போதகர்கள் சொல்கிற மாதிரி கிறிஸ்மஸ் என்பது வேறு மதங்கள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டு கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு புறமத பண்டிகையா? அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், உண்மைதான். முதலாவது, இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறந்ததை கணக்கு வச்சுக்கிட்டு தான் இதை கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, அந்த டிசம்பர் 25 என்பது வேற்று மத பண்டிகையை கொண்டாடுகின்ற ஒரு நாள். சோல் இன்வைக்டஸ் என்கின்ற ரோம மதத்தின் ஒரு பண்டிகை, ரோம கடவுளை வழிபடுகின்ற ஒரு பண்டிகை அது. சரியா? அப்போ இந்த தேதியிலே பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, இயேசு பிறந்ததை ஒவ்வொரு வருஷமும் இப்படி கொண்டாடணும்னு சொல்லி பைபிளில் சொல்லப்படல. ஆதி கிறிஸ்தவர்கள் யாரும் இதை கொண்டாடவும் இல்லை. அப்படி இருக்கும்போது ரோமர்கள் கொண்டாடி கொண்டிருந்த வேறொரு பண்டிகை சேட்டர்னாலியா என்கின்ற ஒரு பண்டிகை, அந்த பண்டிகையை தழுவித்தான் கிறிஸ்மஸ் என்கின்ற இந்த பண்டிகையை கிறிஸ்தவர்கள் அந்த காலத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போது ஏற்கனவே இருந்த சோல் இன்வைக்டஸ் என்கின்ற பண்டிகையும் சேட்டர்னேலியா என்கின்ற பண்டிகையும் ஒன்றாக இணைத்து கிறிஸ்மஸ் என்கின்ற பெயரிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பாக அதை கொண்டாட ஆரம்பித்தாங்க. அன்னையிலிருந்து இப்படி தான் கிறிஸ்மஸ் என்கின்ற பண்டிகை வந்திருக்கு. இந்த காரணத்தினால தான் இந்த போதகர்கள், நான் சொன்னேனே சில போதகர்கள், அவங்க கிறிஸ்மஸ் என்கின்ற பண்டிகை பைபிள் படி தவறான ஒரு பண்டிகை, அதை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறது சரிதான். கிறிஸ்மஸ் என்கின்ற பண்டிகையின் பின்னணி மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ் சமயத்தில் இவங்க செய்கிறாங்க இல்லையா கிறிஸ்தவர்கள் பல்வேறு காரியங்கள், ஸ்டார் கட்டுறது, அப்புறம் கேக் கொடுக்கறது, வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது, கேரல் ரவுண்ட்ஸ் போகிறது, அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா, இது போன்ற எல்லா ஐடியாவும் ஏற்கனவே வேற்று மதங்களில் இருந்து உள்ளே கொண்டு வரப்பட்டது. எல்லாமே புறமத பழக்கங்கள், எதுவும் பைபிளிலிருந்து வரல, கிறிஸ்தவத்திலிருந்து வரல, ரோம கிரேக்க மத கலாச்சாரங்களிலிருந்து உள்ளே கொண்டு வரப்பட்டது, காப்பி அடிச்சு. அப்போ ஆக மொத்தத்தில் கிறிஸ்மஸ் என்கின்ற பண்டிகையின் தொடக்கமும் சரி, அதனுடைய உள்ளடக்கமும் சரி, அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகின்ற விதமும் சரி, எல்லாமே கிறிஸ்தவ மதம் தோன்றுவதற்கு முன்னால் இருந்த வேற்று மதங்களின் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் காப்பி அடித்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் என்கின்ற பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் பல கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாதுன்னு போதிக்கிறாங்க. சில கிறிஸ்தவ போதகர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது பைபிளுக்கு எதிரானதுன்னு எச்சரிக்கிறாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இவ்வளவு தூரம் சரித்திர பின்னணியெல்லாம் பார்த்து புறமத பின்னணியிலிருந்து வந்த கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்கிற இந்த போதகர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே ஒரு புறமத நம்பிக்கையிலிருந்து வந்தது என்கிற உண்மையை மட்டும் மறைச்சு, அவர் ஏதோ அற்புதமாக கன்னியின் வயிற்றில் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, அது ஏன்? சரித்திர ரீதியாக கிறிஸ்மஸ் என்கின்ற பண்டிகை எப்படி புறமத நம்பிக்கையிலிருந்து வந்ததோ, அதே போல இயேசு கன்னி பெண்ணின் வயிற்றில் பிறந்தார் என்கிற அந்த கதையும் புறமத நம்பிக்கையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை. அதற்கு முன்னால் இருந்த கிரேக்க, ரோம, பெர்சிய மதங்களில் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் அல்லது அவதாரம் எடுத்தார் என்று சொல்லப்பட்ட இடங்களில் எல்லாமே அந்த கடவுள்கள் ஆணின் துணை இல்லாமல் பெண்ணின் வயிற்றிலே உருவாகி தான் பிறந்திருக்காங்க. ரோமுலஸ், டைனசிஸ், பெர்சியஸ், ஹெர்குலிஸ், மித்ராஸ், இப்படிப்பட்ட கடவுளின் அவதாரங்கள் எல்லாமே ஆணின் துணை இல்லாமல் பெண்ணின் வயிற்றில் கடவுளுடைய அருளால் உருவாக்கப்பட்டு பிறந்தவர்கள். அதுலேயும் சில பேர் கன்னி பெண்ணின் வயிற்றில் பிறந்தவங்க. எல்லாரும் கன்னி பெண்ணின் வயிற்றில் பிறக்கலை, ஆனால் எல்லாரும் ஆணின் துணை இல்லாமல் பெண்ணின் வயிற்றில் கடவுளின் அருளால் உருவாக்கப்பட்டு பிறந்தவர்கள். இந்த உலகத்தில் கடவுள் பிறக்கிறார் அல்லது அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா அவர் மற்ற மனிதர்களை போல பிறக்க மாட்டார். அவர் பிறப்பே அதிசயமானதாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த மதங்களின் நம்பிக்கை. அப்போது இயேசுவும் கடவுளின் அவதாரம் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக அந்த கடவுள்களெல்லாம் எப்படி அற்புதமான விதத்தில் ஆணின் துணை இல்லாமல் அவதரித்து பிறந்தார்களோ, அதுபோலவே இயேசுவும் அற்புதமான விதத்தில் ஆணின் துணை இல்லாமல் கடவுளின் செயலால் ஒரு கன்னி பெண்ணின் வயிற்றில் உருவாகி பிறந்தார் என்கிற கதையை உருவாக்கியிருக்கிறார். அந்த கதையைத்தான் பைபிளில் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலையும் லூக்கா எழுதிய சுவிசேஷத்திலையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. மற்றபடி இயேசு கிறிஸ்து என்பவர் கன்னி பெண்ணின் வயிற்றில் பிறக்கலை. அப்படி இருக்கும்போது கிறிஸ்மஸ் என்பது புறமத நம்பிக்கையிலிருந்து வந்துச்சு, அதை கொண்டாடக்கூடாது அப்படின்னா, பிறகு கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்பதும் அதே போல புறமத நம்பிக்கையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொய்யான கதை என்பதை இந்த போதகர்கள் கிறிஸ்தவங்களுக்கு போதித்து அதை குறித்து விழிப்புணர்வை உண்டு பண்ணணும். ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த உண்மையை சொன்னால் பிறகு கிறிஸ்தவ மதம் அழிஞ்சிடும்.
அப்போ மதத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன பொய் தேவையோ அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பண்டிகை கொண்டாடுறது மட்டும் தப்பு, அது புறஜாதிகளின் வழக்கம், அதை நாம் பின்பற்றக்கூடாது என்று பைபிள் எச்சரிக்கிறது, நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது, பைபிளுக்கு விரோதமான காரியம் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப பெரிய ஞானிகள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ கிறிஸ்தவங்க நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கூடாதான்னு கேட்டால் தாராளமாக கொண்டாடுங்க. அது ஒரு பண்டிகை. பண்டிகைனாலே சந்தோஷம், எல்லோருடனும் அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நாள் அது. ஆகையால் அது தீபாவளியாக இருந்தாலும் சரி, ரம்ஜானாக இருந்தாலும் சரி, கிறிஸ்மஸாக இருந்தாலும் சரி கொண்டாடலாம். அதோட ஆதி மூலமெல்லாம் ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த பண்டிகைகளில் கொண்டாடப்படுகின்ற கடவுள்கள் எல்லாம் உண்மையில் கடவுள்கள் தானா அப்படின்னு கேட்டால் எல்லாமே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கற்பனை கதாபாத்திரங்கள் என்பதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால் ஏன் கடவுள் ஒசத்தி, ஏன் கடவுள் தான் உண்மையான கடவுள், மற்ற கடவுள் எல்லாம் போலி அப்படின்னு யாரும் பெருமைப்பட்டுக்க முடியாது. சந்தோஷமாக எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடுங்க, எல்லோருடையும் சமாதானமாக இருங்க.